நாம எல்லாருமே வேற்று கிரக வாசிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். வேற்று கிரக வாசிகளை ஆங்கிலத்துல ஏலியன்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பூமியை சேராத ஒரு உயிரினத்தை தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட பூமியில பர்டிகுலரா ஒரே ஒரு இடத்துல மட்டும் உருவாகி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்தை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே காண முடியாத சில ஏலியன் உயிரினங்களை பத்தியும் அந்த உயிரினங்களை உள்ளடக்கிய ஏலியன் குகையை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரியா 1986 வருடம் ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்னான ரொமேனியாவில் பிளாக் சீக்கும் பல்கேரியா பார்டருக்கும் பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டன்டா கவுண்டியில சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மின் உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு பவர் பிளான்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. சோ அதுக்காக ஒரு நிலத்தை தேர்வு செஞ்சு ஆய்வு செய்யறதுக்காக அந்த நிலத்தை தோண்டும் போது கிறிஸ்டியன் லாஸ்கோ அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா பூமியில இருந்து 18 மீட்டர் ஆழத்துல ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு.